வணக்கம். ஆன்மீக செய்திகள். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரதான திருவிழா இன்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும். இன்று காலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 1000 கண்பானை, தீச்சட்டி எடுத்தல், காவடி எடுத்தல், அழகு குத்துதல், மொட்டையடித்தல் என தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். முல்லை பெரியாற்றிலிருந்து நீர் எடுத்து வந்து கோயிலின் முன்பகுதியில் முக்கொம்பு வடிவில் ஊன்றப்பட்ட கொடிமரத்தில் ஊற்றி நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வருகின்றனர். விழாவை ஒட்டி கம்பம், போடி, தேனி, ஆண்டிப்பட்டி, தேவாரம், பெரியகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 24 மணி நேரமும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. திருவிழாவின் 8 நாட்களில் 6 லட்சம் பக்தர்கள் வரை தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒரத்தூர் ஸ்ரீ திரௌபதியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் மூலவருக்கு சந்தனக்காப்பு உள்ளிட்ட பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு உற்சவர் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. கோரையாற்றின் கரையிலிருந்து தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலத்துடன் 100க்கும் மேற்பட்டோர் பூக்கரகம் எடுத்து வந்து தீ மிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ காஞ்சி மடத்தின் 71வது பீடாதிபதி ஜெகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளின் திருநட்சத்திரம் மற்றும் 27வது ஜெயந்தி மகோத்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடம் ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் மடத்தில் சிறப்பு வேள்விகள், யாகங்கள், பூஜைகள் மற்றும் சிறப்பு பஜனைகள் நடைபெற்றன. ஸ்ரீ காஞ்சி பெரியவர் திருவுருவ படத்தின் முன்பு வேத விற்பனர்கள் மற்றும் குருகுல மாணவர்களால் ஆவகந்தி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம் நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீமதி ஜெயந்தி காளீஸ்வரன் தலைமையில் ஸ்ரீமன் நாராயணியம் சம்பூர்ண பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவகவசம் பாராயணம் செய்து அன்னப்பிரசாதம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. Samet, Vidya, Samvidya, Sarva
கொடைக்கானல் மூஞ்சிக்கல் ஆனந்தகிரி ஸ்ரீ பெரியமாரியம்மன் கோயிலில் திருவிழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், கோ பூஜை மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் அம்மன் அலங்கார சப்பரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வேலப்பா பக்த சபை சார்பில் திருக்கல்யாணம் மற்றும் விருந்து உபச்சாரம், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலிலிருந்து அழகர் புறப்பட்டு ஆற்றில் இறங்கும் வைபவம், மலர் வழிபாட்டு விழா, அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இன்று மறு பூஜை மற்றும் பாலாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து பெரிய மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் ஆன்மீக குரு சர்க்குரு ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகள். இவர் சேலம் சூரமங்கலத்தில் ஜீவ சமாதி அடைந்தார். அங்கு சர்க்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டு வருகின்றனர். இக்கோயிலில் சர்க்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகளின் 167வது பிறந்தநாள் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி காலை 7 மணிக்கு புனித நீர் வழிபாடு நடந்தது. 7:30 மணிக்கு ஐங்கரன் வழிபாடு, 8 மணிக்கு செந்தமிழில் வேள்வி, 8:30 மணிக்கு நிறை வேள்வி, 9 மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம், 10:30 மணிக்கு சுவாமிகளுக்கு மலர் அலங்காரம் நடந்தது. மதியம் 12 மணிக்கு பேரொளி வழிபாடு, அன்னதானம் நடந்தது. விழாவில் புதுச்சேரி சட்டசபை பாஜக கட்சி தலைவர் நமச்சிவாயம் தனது மனைவி வசந்தியுடன் கலந்து கொண்டார். என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திருமுருகன், வையாபுரி மணிகண்டன் ஆகியோரும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவாய நாய நீரணிந்தே கருவாய் சிவகரி பாதிரி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவல் வைகும் சண்முகக்கடல் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி காத்திரை பாலா போற்றாய் போற்றி ஓமா சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாய் அங்கி அமர்ந்தாய் போற்றி போற்றி ஆராத இன்பம் அருள்படை போற்றி போற்றி. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கோரிமேட்டி ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டு வருகிறார். இங்கு குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடந்தது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பூஜை செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.